Okay, the today class title is how to develop database software. How to develop database application using MySQL backend software. So MySQL backend software எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அதான் நம்ம பார்க்க போகிறோம். So MySQL is also one of the backend software. So front-end software is a PHP. Front-end software is PHP. Backend software called as MySQL. Okay. So how to develop database application using MySQL backend software. Not only MySQL backend softwares, even Oracle, SQL Server, PostgreSQL. So these backend softwares also develop database application. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். அந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை எந்த பேக்கெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா MySQL. ஓகே, இப்போ MySQL மட்டும் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலை. MySQL இஸ் ஆல்சோ டெவலப் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். MySQLும் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுது அப்படின்றாங்க. சரி, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து MySQL why I choose MySQL, நம்ம ஏன் MySQL சூஸ் பண்ணியிருக்கோம்? Because PHP default backend is MySQL. PHP is a front-end software. MySQL is a backend software. PHP ஓட default backend யாரு அப்படின்னீங்கன்னா MySQL. அப்போ PHPங்கிறது நம்மளுக்கு front-end softwares. ஓகே, அப்போ இந்த backend softwares handle databases. Backend software தான் database இருக்கும், அதுவும் sequential formatல இருக்கும். அதாவது table and row. Data are stored in table and row format. So which one stored data in table and row which one data stored in table format? That kind of data called as sequential data. எந்த ஒரு டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுதோ, அதாவது ரோ அண்ட் காலம் வைஸாக ஸ்டோர் ஆகுதோ, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சீக்வென்ஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் சீக்வென்ஷியல் டேட்டானா MS Word, Notepad. So these are called as non-sequential data. அப்போ MS Excel, MS Access, these are stored data in sequential format. Table ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண போதும் டேட்டாஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம MySQL I want first one make one database, next I want make table, next I want make trigger, next I want make for what view also. ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வந்து ஒரு MySQL ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் மேக் டேட்டாபேஸ் இன்சைட் ஆஃப் த MySQL. ஆஃப்டர் தட் வி இன்டகிரேட் த டேட்டாபேஸ் into PHP front-end softwares. First of all, we should make one database in MySQL backend softwares. Next, we integrate MySQL database into PHP front-end softwares. First, ஒரு database MySQL create பண்ண போகிறோம். அந்த கிரியேட் பண்ண டேட்டாபேஸை எதோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா PHPயோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து PHP டெவலப் வெப் அப்ளிகேஷன், MySQL டெவலப் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். இப்போ PHP எந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுது? வெப் அப்ளிகேஷனா. அப்போ MySQL எதை டெவலப் பண்ணுது? டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ யூ நோ தட் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் நவ் வி ஆர் ஹேண்டில். என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் ஸ்டார்ட் MySQL then. Before we should entering into web control panel. அதாவது MySQL ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெப் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளார போகணும். Here we are entering into web control panel name is exam. Examன்ற ஒரு web control panelக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம். Now here I try to press start button with the help of control escape key. Control escape key press பண்ணினா okay, start button process going on. Okay, here I try to press XAMPP. Here I try to type XAMPP. XAMPP நான் டைப் பண்ணினா இப்போ XAMPP நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ here displayed what are the files are starts with SA. எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் XAMPP ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்துடும். ஓகே, see here XAMPP control panel available here. This is one of the shortcut. Okay, for open XAMPP control panel.
exam control panel la open பண்றதுக்கு உண்டான shortcut இது. So here I press right mouse button as well as I press run as administrator menu item. Now opened exam web control panel. இந்த இடத்துல நமக்கு exam என்ற ஒரு web control panel work ஆயிடுச்சு, open ஆயிடுச்சு. Okay, now here I try to start Apache module. Okay. Now web server is started. Apache is a corporation. The web server name is called as Tomcat. So Apache module starts Tomcat web server. Okay, next I want try to start MySQL module. Okay, MySQL module is also started. Now I want entering into MySQL home page. I want try to entering into MySQL home page. So here I press admin button. Now we are entering into MySQL. Sorry. Now we are entering into MySQL home page. MySQL home page name is called as phpMyAdmin. phpMyAdmin handle MySQL backend software. Okay. Okay. Now we are little bit know about the MySQL. Okay. See here, the database server informations are found here. Web server informations are found here. Which version we are used in PHP, and then which version used in MariaDB. MariaDB is substitute of MySQL. இப்போ வந்து MariaDB அப்படிங்கிறது MySQL ஓட ஒரு சப்ஸ்டியூட், அதாவது அசிஸ்டன்ட் மாதிரி, ஜூனியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சீனியர் யார் அப்படின்னீங்கன்னா MySQL, ஜூனியர் இஸ் கால்ட் அஸ் MariaDB. ஆக்ட் லைக், ஓகேவா? சப்ஸ்டியூட், அதாவது MySQL ஓட சப்ஸ்டியூட், MySQL சப்ஸ்டியூட் இஸ் MariaDB. MariaDB has limited features. Please underline this word. MariaDB has limited features of MySQL, but MySQL only has full features. MariaDB has limited features of MySQL. MariaDB ல MySQL ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட features, அதாவது ஒரு MariaDB ல வந்துட்டு நமக்கு வந்து MySQL ஓட ஒரு limited features மட்டும் தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். We can't handle full features of MySQL in MariaDB. MariaDB ல MySQL இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் எல்லா அட்வான்டேஜஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. MariaDB ல வந்து லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இதே இது MySQL யூஸ் பண்ணியிருந்தோம்னா, yes, if you are used MySQL, in case you are used MySQL, then you can utilize full features. நீங்க MySQL யூஸ் பண்ணா full featureஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ்னா என்னன்னா, அதில் இருக்கிற பர்பஸ், இப்போ வந்து எல்லா அட்வான்டேஜஸையும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். MySQL இருக்க எல்லா அட்வான்டேஜஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரி சார், ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக என்டர் ஆகும்போது here they are mentioned MySQL, but here they are mentioned MariaDB. So MySQL is byware, MariaDB is freeware. Please underline this word. MariaDBங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ நீட் டு பே மணி. நம்ம அமௌண்ட் பே பண்ணாமல் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக MariaDB கொடுத்துருக்காங்க. இதே